Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா MS Officeக்கு ஒரு ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய WPS Office and அதில் இருக்கக்கூடிய AI featuresயும் சேர்த்தே பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all WPS Office application-ஐ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் பின்டு கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு இந்த ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் செட்டப் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி நாம் ரன் பண்ணிக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி கொடுத்து நாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் கஸ்டம் செட்டிங்ஸில் ஏதாவது மாடிஃபை பண்ண விரும்புகிறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். பட் நாம் இப்போதைக்கு டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கெட் ஸ்டார்டட் கொடுத்து அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிடலாம். பட் அப்ளிகேஷனை லான்ச் பண்ண கையோட உங்கள் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், சைன்இன் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ தான் நமக்கு அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகே, ஸோ ஃப்ரீயாகவே நமக்கு 1 GB பார்த்திங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் உண்டு. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் மற்ற கொலாபரேஷன் காரியங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அக்கௌண்ட் சைன்அப் பார்த்திங்கன்னா இருக்கணும். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், கமாண்ட்ஸ், டூல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன் MS ஆஃபீஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக WPS ஆஃபீஸ் நம்ம யூஸ் பண்ணணும், அப்படி இதில் என்ன இருக்குது? நல்லா கவனிங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்து ஒரு 3 பாயிண்ட்டை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஃப்ரீ டு யூஸ். ஸோ இங்கே மெயினாக நமக்கு தேவைப்படுற ஃபங்க்ஷன் 3. ஒன்று என்னது, டாக்ஸ், ஸ்லைட்ஸ், ஷீட்ஸ். அதாவது எப்படி MS ஆஃபீஸில் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி WPS ரைட்டர், ப்ரெசன்டேஷன் அண்ட் ஸ்ப்ரெட்ஷீட். ஓகே, இது 3மே கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு யூஸ். அப்போ அப்ளிகேஷனை லான்ச் பண்ண உடனே அப்கிரேட் நவ் கேட்டுச்சு. நல்லா கவனிங்க, எல்லா AI ஃபீச்சர்ஸை நீங்கள் அன்லாக் பண்ணணும். PDF சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடிட் பண்ண போகிறேன், PDF ரிலேட்டடான நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அன்லாக் பண்ணி தேவை. முக்கியமாக உங்களுக்கு 20 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் எனக்கு இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்கிரேட் பண்ணலாம். பட் நல்லா யோசிச்சு பாருங்கள், முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடிய வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், ரைட்டர், ப்ரெசன்டேஷன், ஸ்ப்ரெட்ஷீட் இது எல்லாமே நமக்கு ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா இருக்குது. MS ஆஃபீஸில் நம்ம யூஸ் பண்ணுற அதே இன்டர்ஃபேஸ் அங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதா, கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதா, அப்படியே தான் இருக்குது. ஈவன் நம்ம ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் எடுப்போம், ஜஸ்ட் நீங்கள் blank ஓப்பன் பண்ணி பாருங்கள், சேம் அங்கே இருக்கிறது அப்படியே தான், அதே லேஅவுட், அதே இன்டர்ஃபேஸ் தான், எதுவும் மாறல. அங்கே இருக்கிற அதே ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். பட் என்ன ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஈவன் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ் 365 சப்ஸ்கிரிப்ஷன் 1 year பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 4500 கிட்ட வந்துச்சு. ஓகேவா, பட் இங்கே நமக்கு சேம் அதே தான், பட் எல்லா ஃபீச்சர்ஸோட நமக்கு அன்லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 1750 தான். அண்ட் ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த க்ளவுட் கொலாபரேஷன், 20 GB ஆஃப் க்ளவுட் ஸ்டோரேஜ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அந்த ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் எத்தனை டிவைஸோட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அட் அ டைமில். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, ஈவன் இந்த கம்பேரிசன் பேஜ் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அப்போ நம்ம 365 நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லை PDF Adobe Acrobat DC அந்த PDF எடிட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கும் எல்லாத்துக்கும் கம்பேரிசன் நீங்கள் WPS ஆஃபீஸ் ப்ரீமியம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது, அப்கிரேட் பண்ணும்போது இதில் என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம்னா, ஸோ அங்கே நம்ம செலவு பண்ணுறதுக்கு இங்கே இந்த ஒரு இதில் செலவு பண்ணோம்னா எல்லாம் என்ன ஆயிரும், நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஐ மீன் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தாண்டி ப்ரோ வெர்ஷனுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ண விரும்புகிறீங்கன்னா இது எல்லாமே இங்கே கிடைக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். பட் நமக்கு தேவையான ஃப்ரீ அப்படிங்கிறது இதிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்குது. சேம் எக்ஸலில் டெவலப்பர் டேப் இருக்குது, இங்கேயும் உங்களுக்கு VB, ரெக்கார்ட், மேக்ரோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. எதுவும் மாறல, எல்லாமே இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, பட் எல்லாம் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய ரிச்சான டூல்ஸ். உதாரணத்துக்கு ஸ்மார்ட் ஃபார்ம். ஸோ ஒரு ஃபார்ம் நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இங்கே ஒரு நியூ ஃபார்மை க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் நீங்கள் ப்ரீ டிசைன்டான ஃபார்ம்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏதாவது வேணுங்கிற பட்சத்தில் அந்த ஃபார்மை நீங்கள் எடுத்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா, சென்ட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் சென்ட்லேயே உங்களுக்கு லிங்க், இமெயில், ட்விட்டர், நீங்கள் மற்ற இதில் லிங்க்கை நீங்கள் எடுத்து ஷேர் பண்ணி
உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கேதர் பண்ணிக்க முடியும். இல்லை அதே டூல் செக்ஷனில் பார்த்தோம்னா ரெஸ்யூமே மாஸ்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏஐ யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஒரு நல்ல ரெஸ்யூமேவை பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, பட் நாம் இங்கே ஒரு ரெஸ்யூமேவை நம்ம க்ரியேட் பண்ணுறோம், கஸ்டமைஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் டவுன்லோடில் பார்த்தோம்னா ஃப்ரீ வெர்ஷனில் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணுற டெக்ஸ்ட்டு ஏஐ மூலிமா நீங்கள் ஜெனரேட் பண்ணுற டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இல்லை பிஎன்ஜியாக கம்ப்ளீட் ரெஸ்யூமேவை நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பட் பிடிஎஃப்னு வரும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், ப்ரோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா தேவை. பட் அப்கிரேட் பண்ணாமலே நமக்கு ரைட்டர்லேயே பார்த்தோம்னா ஏஐ ஆப்ஷன் இருக்கிறதுனால இங்கே நமக்கு தேவையான ஒரு ரெஸ்யூமேவே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அண்ட் அதே டூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர், இங்கே இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நல்ல ரிச்சான டூல்ஸ் தான். ஓகே, ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணுமா, டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் சேம் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் தான். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணுமா, இல்லை விண்டோவா, இல்லை வெப்கேமா, எதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண விரும்புகிறீங்க அண்ட் என்ன செட்டிங்ஸ் இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நிறையாவே பார்த்தீங்கன்னா இருக்குது. மூணாவதாக பார்த்தோம்னா ஜீரோ ட்ரான்சிஷன் இன்டர்ஃபேஸ். யோசிச்சு பாருங்கள், எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டுக்கு, எக்ஸலுக்கு, பவர் பாயிண்ட் எல்லாத்துக்குமே தனித்தனி அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஆனால் WPSல அப்படி கிடையாது. ஜீரோ ட்ரான்சிஷன் நான் சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா, WPS ஆஃபீஸை நீங்கள் ஓப்பன் பண்ணால் போதும், இங்கே நமக்கு என்ன வந்துடுது, டாக்குமெண்ட்டு, நம்ம ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரெசென்டர் வேணுன்னா ப்ரெசென்டர் நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே விண்டோவில் எல்லாம் என்ன பண்ணுறோம், மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணோம்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியுது. அங்கே அப்படி கிடையாது, மாறணும்ல. நீங்கள் அட்லீஸ்ட் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மாறணும். பட் இங்கே அப்படி கிடையாது. அந்த நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், மாறணும், அந்த ட்ரான்சிஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லாமே இங்கே நமக்கு அந்த இன்டர்ஃபேஸ் பக்காவாக பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக, ஈஸியாக, கிறிஸ்பாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன் இன்டர்ஃபேஸ் ரொம்ப கிறிஸ்பாக இருக்குன்னு சொன்னால் நல்லா கவனித்து பாருங்களேன். ஸோ இங்கே நீங்கள் ஷேர் பண்ணுற ஃபைல்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு எல்லாம் தனித்தனி ஆப்ஷன்ஸ். ஓகே, நம்மளுடைய மற்ற க்ளவுட் ஸ்டோரேஜில் இருந்தோ இல்லை நம்ம லோக்கல் சிஸ்டமில் இருந்தோ நம்ம ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்படி எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஈவன் நம்ம ரியல் டைம் கொலாபரேஷன்லாம் பண்ண போகிறோமா, ஷேரில் போய் பாருங்கள். ஸோ அப்போ ஒரு ஷேர்டு ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். 100 யூசர் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் ஷேர் பண்ணி எடிட் ஃபைல்ஸ் அட் த சேம் டைம். ஸோ அதெல்லாம் உண்மையிலே கூலான ஃபீச்சர். ஸோ இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸில் க்ளீனாக பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ ஈஸி டு யூஸ் இன்டர்ஃபேஸ், அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஃபங்க்ஷனில், அதாவது ரைட்டர் அண்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் ஸ்ப்ரெட்ஷீட், இதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸை நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்க விரும்புகிறேன். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற இன்டர்ஃபேஸில் இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஸோ ஏஐ இருக்கிறதுனால ஏஐ பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், Ctrl+V கொடுத்து ஒரு ஸ்டோரி என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். பட் இதோட கம்ப்ளீட் சம்மரி பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை. ஓகே, ஸோ அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் Ctrl+A கொடுத்து செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை நேராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், WPS AI மேலே அந்த சின்ன டாகல் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக Ctrl+A கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனில் போயிட்டு சம்மரைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை. ஓகே, சம்மரைஸ் பண்ணணும், இல்லை இந்த ஸ்டோரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை இந்த ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை இன்னும் அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணாலும் சரி, இல்லை மேக் லாங்கர் ஸ்டோரின்னு கிடையாது, எனிதிங் நீங்கள் என்ன உள்ளே கொண்டு வந்திருக்கிறீங்களோ அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இல்லை அதை இன்னும் ஷார்ட் பண்ண விரும்புகிறீங்க, இல்லை அதோட லே அவுட்டை மாற்றி உங்களுக்கு தேவைப்படுது. பட் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ணி தேவை. ஸோ அப்போ அதை கொடுக்கும் போது அந்த ஸ்டோரியை சம்மரைஸ் பண்ணி நமக்கு அந்த சம்மரி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும். அண்ட் இந்த ரிசல்ட் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலாம், ஃபர்தராக அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்களோ, இல்லை இன்சர்ட்டோ அப் அண்டோ என்ன பண்ணுறீங்களோ, இல்லை ரீரைட் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரீரைட் பண்ணலாம், இல்லை டிஸ்கார்ட்னா டிஸ்கார்ட். மற்றபடி ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பிளைன், இந்த ஸ்டோரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை இந்த கம்ப்ளீட் கண்டென்ட் ஆஸ் அ புல்லட்டட் லிஸ்ட்டாக வேணும் அனலைஸ் பண்ணி அப்படிங்கிற பட்சத்தில் சேம் ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு WPS AI போயிட்டு நார்மலாக நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் லேஅவுட் கொடுத்து ஆஸ் அ புல்லட்டட் லிஸ்ட்டாகவும் நம்ம என்ன பண்ணலாம், இதை ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, நம்ம இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறோம், எல்லாம் ஓகே. பட் இப்போ என்ன விஷயம்னா, இது எல்லாமே பார்த்தோம்னா ஏஐயோட கிரெடிட் பாயிண்ட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்ருக்கு. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் ஃப்ரீ வெர்ஷன் தான் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவள் பார்த்தோம்னா நம்ம ஜஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்னும் ஃப்ரீ கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ 3000 பாயிண்ட்ஸ் அதில் நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் நான் தான் சொன்னேன் ஆரம்பத்தில், இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நீங்கள் அன்லாக் பண்ண விரும்புகிறீங்க, இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே எவ்வளோ கம்மி தான். பட் எனிவே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஒரு எம்டி டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம்,
எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில, எப்படி ப்ராம்ப்டை கொடுக்குறதுன்னு தெரியலையா, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு அதுவே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரிக்ரூட்டிங் இமெயில் பார்த்தீங்கன்னா கம்போஸ் பண்ணணும், ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அதுவே எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணிடும். உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி தேவை, உதாரணத்துக்கு நான் மொட்டையாக இப்போ என்ன பண்ணுறேன், கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுத்தாலே போதும். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு இமெயில் பார்த்தீங்கன்னா கம்போஸ் ஆகும். இதை வந்துருச்சா. ஸோ நமக்கு சப்ஜெக்ட் என்ன அண்ட் என்ன உங்களுக்கு கண்டென்ட் என்ன இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அங்கே உங்களுக்கு தேவையான நேம் என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ இல்லை ரீரைட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு இன்னும் அதான் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை இது உங்களுக்கு இந்த சஜஷன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ரீரைட் பண்ணவும் முடியும், இல்லை டிஸ்கார்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அப்படி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற ஏஐ ஃபீச்சரை நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். இல்லை நான் ஆரம்பத்திலே மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ரெஸ்யூமே பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நாமளே என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பொசிஷனை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு ரெஸ்யூமே, மற்ற எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம், என்ட்ரு கொடுக்குறோம். ஸோ அப்போ எப்படி நமக்கு கம்போஸ் ஆகுது, எவ்வளோ தூரம் நமக்கு இது ஹெல்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஆஸ் யூஷுவல் ஒரு ரெஸ்யூமே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இல்லை உங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக இல்லாத மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்து இன்னும் கண்டினியூ பண்ணலாம். பட் நான் இப்போதைக்கு அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் மேலே கொஞ்சம் கண்ணு வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் இதோட போதும். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் மற்ற லே அவுட் ஆப்ஷன்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஸோ பேஜ் லே அவுட்டில் போயிட்டு நமக்கு தேவையான மார்ஜின்ஸ் இதெல்லாம் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் வேணுமா, அதை மட்டும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி ஆஸ் யூஷுவல் நமக்கு ஏ ஆப்ஷன் இருக்குது, இதில் என்ன பண்ணணும், இல்லை இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, ஓகே எப்படி வேணுமோ நம்ம இதை என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு இங்கே வந்து நமக்கு ஒரு சம்மரி இருக்குது. ஓகே, ஸோ இது எனக்கு கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் ரைட்டிங் கொடுக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு நல்ல இம்ப்ரூவைஸ்ட் பண்ண ஒரு நல்ல சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதோட நம்ம அதை என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஐ ஹெல்ப்பை நீங்கள் டாக்குமெண்ட்டில் அழகாக நீங்கள் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ஓகே, பட் சேவ் பண்ணும் போது இன்னுமே ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஓகே, ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் கொடுத்து என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். ஸோ சேவ் பண்ணும் போது ஆஸ் யூஷுவல் WPS ஃபார்மெட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் ஃபார்மெட் இருக்குது அண்ட் நார்மல் ஃபார்மெட் இருக்குது. ஓகே, இல்லை கம்ப்ளீட்டாக வேர்ட் ரிலேட்டட் ஃபார்மெட்டில் வேணுமா, இல்லை உங்களுக்கு ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் வேணுமா, இல்லை வெறும் டெக்ஸ்ட் ஃபைலாக வேணுமா, ஆஸ் யூஷுவல் MS வேர்ட் டாக்குமெண்ட்டு, மேக்ரோ எனேபிள்டு டெம்ப்ளேட்டு. ஸோ நமக்கு மேண்டட்டரியாக தேவையான சேவ் ஃபைல் டைப்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஃபார்மெட் எல்லாமே நமக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எது நமக்கு வேணும், இல்லை நான் இங்கே ரெடி பண்ணி MS வேர்டில் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், இங்கேருந்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இன்னும் கீழே வந்தோம்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் PDF ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எங்கே வேணும், எப்படி வேணுங்கிறத பார்த்து நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே ஸ்டோர் பண்ணுறீங்கன்றதில் கவனமாக இருங்க. மை க்ளவுட் ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறீங்களா, இல்லை திஸ் பிசியா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ மை க்ளவுட் ஃபைல் அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய க்ளவுட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போதைக்கு லோக்கலாக தான் என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா, சரி, இப்போ ப்ரெசன்டேஷனுக்கு வருவோம். இங்கே இன்டர்ஃபேஸ் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் எல்லா ஒர்க்கையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. இப்போ MS வேர்ட்னா அதுக்கு ரிலேட்டடான டெம்ப்ளேட் இருக்குது. ஓகே, இல்லை ப்ரெசன்டேஷன் வேணும்னா அதுக்கு ரிலேட்டடான டெம்ப்ளேட்ஸ், ஈவன் ஷீட்டுக்கு வேணும் வந்தோமா, ஸ்ப்ரெட் ஷீட்டுக்கு வந்தோம்னா அதுக்கு ரிலேட்டடான ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. நல்ல யூஸ்ஃபுல்லான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. கேட்டகரி வைஸ் பார்த்திங்கன்னா பிரிச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம எதை தேடுறோம், எது வேணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். பட் ஏன் ப்ரெசன்டேஷன் இன்டர்ஃபேஸை நான் சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு சின்ன டைட்டில் ஏதோ கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு டைட்டில் கொடுக்குறோம், இல்லை அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா அதுக்கு ரிலேட்டடான டூல்ஸ் பார்த்தோம்னா இங்கேயே வந்துடுது. ஓகே, ஸோ ஷேப்போட ஸ்டைல்ஸை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும், இல்லை ஷேடிங்ஸ் கொடுக்கணும், இல்லை பார்டர்ஸோ எனிதிங் ஏதாவது நான் கஸ்டமைஸ் பண்ணணும், லேயர்ஸ் ஆர் எனிதிங். பிகாஸ் இது வந்து நமக்கு எங்கே கிடைக்காதுன்னா பவர் பாயிண்டில் கிடைக்காது. பவர் பாயிண்டில் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணுறோம்னா அங்கே ஒன்றும் வரப்போகிறதில்ல. அது 2 வாட்டி கிளிக் பண்ணி நமக்கு அங்கே ஒன்று வரப்போகிறதில்ல. வேணுன்னா அங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஏதாவது நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம்னா ஒரு சில மேண்டட்டரியான ஆப்ஷன் வரும். ஓகே, ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வரும். மற்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஃபார்மேட்டிங் எல்லாத்துக்கும் தனித்தனி அந்த ஸ்பெஷல் டேப்ஸுக்கு போய் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. ஜஸ்ட் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணோமா அதுக்கு ரிலேட்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆயிடுது, கம்ப்ளீட்டாக பாப்பப் ஆகி வந்துடுது. ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ரைட்டரோ இல்லை ப்ரெசென்டரோ ஈவன் இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஸ்ப்ரெட்ஷீட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட் டூல்ஸ் அண்ட் ஸ்மார்ட் டூல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ மேண்டட்டரியாக நமக்கு தேவையானது எல்லாமே பார்த்தோம்னா அதுக்குள்ளே அடங்கி வருது. ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் டூல்ஸ் டேப்குள்ளே வந்தோம்னா நமக்கு இங்கே டிசைன் லைப்ரரி இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ சிலது அப்கிரேடடாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ மோர் டெம்ப்ளேட்ஸ் ஆக்சஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய டெம்ப்ளேட்ஸை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீயும் இருக்குது,
நீங்கள் ப்ரோவாக இருந்தால் ஆக்சஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. எது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். டக்குன்னு நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு டெம்ப்ளேட் இங்கே ஏராளமாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. அது அண்ட் ஈவன் நல்லாவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அதே மாதிரி நமக்கு ஸ்ப்ரெட்ஷீட்னு வரும்போது ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெம்ப்ளேட் இருக்குது. டெம்ப்ளேட்டில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் ஒரு டெம்ப்ளேட் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், எடுத்து யூஸ் பண்ணுறோன்ற பட்சத்தில் அந்த டெம்ப்ளேட்டுக்குன்னு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. ஓகே, ஸோ இப்படி நமக்கு ஒரு நல்ல ஹெல்ப்பும் பார்த்திங்கன்னா இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம எக்ஸலில் வந்து ஏதாவது நம்ம ஸ்ப்ரெட்ஷீட் நம்ம டெம்ப்ளேட் எதாவது யூஸ் பண்ணோம்னா அங்கே நமக்கு பாப்அப் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதாவது இருக்கும். பட் இங்கே நமக்கு தனி டேப்லேயே தனி ஷீட்லேயே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் எனக்கு ஸ்ப்ரெட்ஷீட்டில் பர்சனலாக பிடிச்சது என்னென்னா, டூல்ஸில் போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு இன்வாய்ஸ் மேக்கர் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ இன்வாய்ஸ் மேக்கர். ஸோ இதில் கம்பெனி, கிளைண்ட், ஐட்டம்ஸ், டிஸ்கவுண்ட் அண்ட் டேக்ஸு இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணும், என்ன ஸ்டைல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எப்படி தேவை. ஓகே, ஸோ இதெல்லாத்தையும் இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஆஸ் அ பிக்சராக வேணுமா, இல்லை ஆஸ் அ லிங்காவோ, இல்லை வயா இமெயில் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஆஸ் அ பிடிஎஃபாக வேணுனாலும் நீங்கள் பிடிஎஃபாகவும் என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு சில நல்ல ரிச்சான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. மற்றபடி நமக்கு அந்த காமன் பிடிஎஃபே பார்த்திங்கன்னா தேவை, வேறு இன்வாய்ஸ் மட்டும்தான் தேவை. ஸோ எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். பட் பிடிஎஃப்னு வரும்போது நாம் எதிர்பார்க்கறதுக்கு மேலே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா இங்கே உண்மையிலே கொட்டி கிடக்குது. பட் என்ன விஷயம்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா அது நீங்கள் ப்ரோ வெர்ஷனாக இருந்தால் தான், ஒரு ப்ரோ யூஸராக இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் ஏஐ ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பிடிஎஃபை உள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரீங்க, ஓப்பன் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி இன்சைட் அண்ட் இன்கொயரி நீங்கள் நிறைய விஷயங்களை இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், கேதர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எடிட்லாம் போய் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் எடிட் பண்ணலாம். அண்ட் ஈவன் நீங்கள் வந்து டூல்ஸ்லாம் போய் பார்த்தோம்னா ரொம்ப நமக்கு தேவையான முக்கியமான நிறைய டூல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா இங்கே இருக்குது. ஓகே, பட் நிறையா பார்த்தோம்னா எல்லாமே முக்கால்வாசி நமக்கு எதில் வருதுன்னா ஆஸ் யூஷுவல் அந்த அட்வான்ஸ்டு அப்கிரேட் பண்ணால் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் உண்மையிலே நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதில் இருக்கக்கூடிய ஏஐ ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இன்சைட் அண்ட் என்கொயரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமாக நமக்கு தேவையான இன்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இந்த லெட்டர் வந்து என்ன சொல்ல வருது அண்ட் இதில் என்ன விஷயம் இருக்குது, யார் எழுதுனாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம்னா தெளிவாக இதில் இருக்குது. இன்கொயரிக்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு ஒரு சில சஜஷன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ கீழே நமக்கு வாட் கேன் ஐ ஆஸ்க் அப்படிங்கிற ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கே பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ அப்போ இந்த ஏஐ ஃபீச்சர் யூஸ் பண்ணி பிடிஎஃப்பில் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்திங்கன்னா கேதர் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய புக் ஆஸ் அ பிடிஎஃபாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்குன்னா அப்போ நீங்கள் தாராளமாக ஏஐ என்ன பண்ணலாம், அதிகமாகவே இதில் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான நிறைய விஷயங்களை இதிலேருந்து அழகாக கேதர் பண்ணி எடுத்துக்க முடியும். பட் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஏஐ கிரெடிட் பாயிண்ட்ஸ் மேலே கொஞ்சம் கவனமாகவே கண்ணு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் நீங்கள் ப்ரோ வெர்ஷன் எனக்கு பர்சனலாக சொல்லணும்னு நீங்கள் வாங்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா இங்கே நமக்கு ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது. அண்ட் அந்த சப்ஸ்கிரிப்ஷனோட ஃபீஸும் பார்த்தோம்னா உண்மையிலே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், அஃபிஷியல் லிங்க் பார்த்தோம்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் பின்டு கமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.